வெல்கம் டு கோயம்புத்தூர் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6th தேர்ட் டேர்ம் தமிழ் தேடியல் மனிதம் ஆளுமை. ஆசிய ஜோதி, மனிதநேயம், இன்னுயிர் காப்போம், முடிவில் ஒரு தொடக்கம், அணி இலக்கணம், திருக்குறள். பேஜ் நம்பர் 42 எடுத்துக்கோங்க. ஆசிய ஜோதி, அதோட 2 மார்க் 5 மார்க் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 45 எடுத்துக்கோங்க. குருவினா ஃபஸ்ட்டு கொஸ்டின், அரசனாலும் செய்ய முடியாத செயல் எது? பேஜ் நம்பர் 44 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 44ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இறந்த, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி முடியாத செயல் அது முடி ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் எறும்பு எதற்காக பாடுபடுகிறது? பேஜ் நம்பர் 44 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 44ல் எல்லாம் எல்லாரும் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பாடுபடுகிறது இது முடி செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். தேர்டு கொஸ்டின் ஒரு நாளும் விட்டு செல்லாதது எது? பேஜ் நம்பர் 44 எடுத்துக்கோங்க. அதில் லாஸ்ட் பேராக்கு முன்னாடி பேரால் ஒருவர் செய்த அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டு செல்லாது அது முடி தேர்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். ஃபோர்த்து கொஸ்டின் உலகம் முழுமையையும் எப்போது ஆள முடியும்? பேஜ் நம்பர் 44 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 44ல் 4வது பேரால் நேர்மையான அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் லைனில் செய்ய முடியும் அது முடி ஃபோர்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர். சிறுவினா எல்லா உயிர்களும் மகிழ்வோடு வாழ புத்தர் பிரான் கூறும் அறிவுரைகள் யாவை? பேஜ் நம்பர் 44 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 44ல் செகண்ட் பேரால் வாழ்கின்ற அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 5வது பேரால் தாமும் துன்புறுவர் இது முடி ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். சிந்தனை வினா பறவைகளும் விலங்குகளும் சுதந்திரமாக வாழ வேண்டும் எனில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதிலேருந்து இது முடி பேஜ் நம்பர் 46ல் மனிதநேயம், அதோட புக் பேக் கொஸ்டின் 2 மார்க் 5 மார்க் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 49 எடுத்துக்கோங்க. குருவினா ஃபஸ்ட்டு கொஸ்டின் யாரால் உலகம் இயங்கிக் கொண்டு இருக்கிறது? பேஜ் நம்பர் 46 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 46ல் ஃபஸ்ட்டு பேரால் 5வது லைன் எல்லா உயிர்களிடமிருந்து அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இயங்கிக் கொண்டு இருக்கிறது அது முடி ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் வள்ளலார் பசிப்பினியை நீக்க என்ன செய்தார்? பேஜ் நம்பர் 47 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 47ல் செகண்ட் பேரா வள்ளலார் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நடைபெற்று வருகிறது இது முடி செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். தேர்டு கொஸ்டின் அன்னை தெரசா கண்ணீர் விட காரணம் யாது? பேஜ் நம்பர் 47 எடுத்துக்கோங்க. அதில் என்னை தொடாதீர்கள் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் பேரால் ஃபஸ்ட் லைன் தெரசா கண்ணீர் விட்டார் இது முடி தேர்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். சிறுவினா கைலாஷ்
சத்யார்த்தி நோபல் பரிசு பெற்ற தூண்டுகோலாக அமைந்த இளமைக்கால நிகழ்வு யாது? பேஜ் நம்பர் 48 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 48ல் கைலாஷ் சத்யார்த்தி அதெல்லாம் 3வது லைன். கைலாஷ் சத்யார்த்தி அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் பேரால் செகண்ட் லைனில் வைத்தது இது முடி. ஃபஸ்ட்டு சிறுவினாக்கான ஆன்சர். சிந்தனை வினா. அன்னை தெரசாவின் மனிதநேயம் பற்றிய வேறு ஒரு நிகழ்வினை அறிந்து எழுதுக. இதிலிருந்து இது முடி. பேஜ் நம்பர் 50 எடுத்துக்கோங்க. அதில் முடிவில் ஒரு தொடக்கம், அதோட புக் பேக் பார்க்கலாம். மதிப்பீடு கீழே ஃபஸ்ட்டு கொஸ்டின், முடிவில் ஒரு தொடக்கம் என்ற தலைப்பின் காரணம் குறித்து கூறுக. அதுக்கு ஆன்சர் முடிவு என்பது இறக்கும் நிலையை அடைந்துவிட்டு இளைஞரையும், தொடக்கம் என்பது சிறுமி மாற்று இதய அறுவை சிகிச்சை செய்து வாழ்வு பெற்றதை குறிக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், இக்கதை பொருத்தமாக மற்றொரு தலைப்பு இடுக. கூடு விட்டு கூடு பாய்தல். பேஜ் நம்பர் 53 எடுக்கலாம். அதில் அணி இலக்கணம், அதோட புக் பேக் கொஸ்டின் 2 மார்க் 5 மார்க் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 54 எடுத்துக்கோங்க. குருவினா ஃபஸ்ட்டு கொஸ்டின், உள்ளதை உள்ளவாறு கூறும் அணியின் பெயர் யாது? அதுக்கு ஆன்சர் இயல்பு நவிட் அணி. செகண்ட் கொஸ்டின், உயர்வு நவிட் அணி என்பது யாது? பேஜ் நம்பர் 53 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 53ல் உயர்வு நவிட் அணி அந்த ஹெட்டிங் கீழே ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிட் அணி ஆகும். அது முடி செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.